Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேக்கிங் வீடியோ தான், பீனட் குக்கீஸ். இப்போ இந்த பீனட் குக்கீஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட செய்முறைகள் என்னன்னு பார்க்கலாம். பட்டர் 100 கிராம், palm sugar அதாவது powdered palm sugar 75 கிராம், powdered sugar 75 கிராம், compound dark chocolate 50 கிராம், அதை rough chop பண்ணி வச்சிருக்கேன். peanut 50 கிராம், அதை crush பண்ணி வச்சிருக்கேன். peanut butter 50 கிராம், vanilla essence 1 teaspoon, baking powder 1 teaspoon, மைதா 200 கிராம். இப்போ இந்த பீனட் குக்கீஸோட மிக்சர் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். அது நல்லா பீட் பண்ண அப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த பவுடர்ட் பாம் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ரெடிமேடாக கடையில் வாங்கின பீனட் பட்டர் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் நார்மலாக நம்ம ரோஸ்டட் பீனட்டை கூட மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த மைதாவை சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு அதை நல்லா அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் சால்ட்டு சேர்க்கலை, ஏன்னா நான் சேர்த்த பட்டர் வந்து சால்டட் பட்டர் தான். சப்போஸ் நீங்கள் நார்மல் பட்டர் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ நாம் ரஃப் சாப் பண்ணி வச்சுருந்த அந்த டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேச்சுலா வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நாம் கை வச்சு தான் அதை மிக்ஸ் பண்ணணும். நான் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன தான் நாம் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணாலும் கை வச்சு அதை நீட் பண்ணும்போது தான் அது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், பீனட் குக்கீஸோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் குக்கீஸ் ரெடி பண்ணலாம். அதுக்காக நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த க்ரஷ்டு பீனட்டை நான் ஒரு பிளேட்டில் தட்டி வைக்கிறேன். இப்போ நான் காமிக்க போகிறேன் இந்த குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு. கவனமாக பாருங்கள். அந்த மிக்சரில் இருந்து ஒரு உருண்டை அளவு, அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து நாம் அதை கையில் பிடிச்சாலே அது நல்லா பைண்ட் ஆகி உருண்டை ஆகிடும். அதாவது அந்த குக்கீஸ் டைப்பில் தட்டிட்டு அந்த க்ரஷ்ட் பீனட்டில் அந்த குக்கியை நாம் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மேல் பகுதியில் அந்த பீனட் வந்து நல்லா ஒட்டிடும். அது நமக்கு பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு குக்கீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் ஆல்ரெடி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் 8 குக்கீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரே டைமில் அது பேக் ஆகிடும். ஆல்ரெடி நான் ஓவனையும் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த குக்கீஸை பேக் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குக்கீஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போதும் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா குக்கீஸ் வந்து பேக் ஆகும்போது அது பெருசாகும். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பேக் ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அந்த குக்கீஸோட மேல் பகுதியில் நாம் டாப்பிங்க்கு கொடுத்த அந்த பீனட்லாம் பாருங்கள்
சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த செட் ஆஃப் குக்கீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே பேக்கிங் ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதில் ஒரு குக்கீஸை உங்களுக்கு நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அதோட பேக் சைடும் நல்லா குக் ஆகிருக்கு, பேக் ஆகிருக்கு. அதே சமயத்தில் அந்த குக்கியை உடைக்கும் போது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே வீவர்ஸ், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த குக்கீஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் அதோட ஒரு பைட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது சாப்பிட்ட அப்புறமா அதோட டேஸ்ட் அப்படியே வாயில் இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அது மேலே நம்ம டாப்பிங் கொடுத்துருக்க அந்த பீனட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி குக்கீஸ் ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.